கேரள மாநிலம் கொச்சியில் மேக வெடிப்பால் கனமழை கொட்டி தீர்த்தது. இதனால் கோட்டயம் மற்றும் எர்ணாகுளத்திற்கு ரெட் அலர்ட் விடுக்கப்பட்டுள்ளது. அங்கு 1.5 மணி நேரத்தில் 98.4 மில்லிமீட்டர் மழை பதிவாகியுள்ளதாக மழைமானி தெரிவித்திருக்கிறது. 2 நாட்களுக்கு இதே கனமழை நீடிக்கும் என்று வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. அதே நேரத்தில் கொச்சியில் காலை பெய்த மழையால் பல இடங்களில் தண்ணீர் தேங்கியது. எம்ஜி ரோடு, இன்ஃபோ பார்க் போன்ற இடங்கள் வெள்ளத்தில் மூழ்கின. தாழ்வான பகுதிகளில் உள்ள வீடுகளை வெள்ளம் சூழ்ந்துள்ளது. தெருக்களில் மழை வெள்ளம் ஆறு போல் ஓடியது. சாலைகளில் தண்ணீர் பெருக்கெடுத்ததால் தண்ணீரில் வாகனங்கள் சிக்கின. சாலைகளில் உள்ள தடுப்புகளை உடைத்துக் கொண்டு மழைநீர் மார்க்கெட் பகுதியில் புகுந்ததால் காக்கநாடு வாழை சந்தை மழை நீரில் மூழ்கியுள்ளது. சந்தையில் மீன், இறைச்சி, காய்கறிகள் உள்ளிட்டவை மூழ்கின. கனமழை தொடரும் என்பதால் கோட்டயம் மற்றும் எர்ணாகுளத்திற்கு ரெட் அலர்ட் விடுக்கப்பட்டுள்ளது. பத்தனம்திட்டா, ஆலப்புழா மற்றும் இடுக்கி மாவட்டங்களுக்கு ஆரஞ்சு எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. கனமழையால் 3 பேர் உயிரிழந்திருப்பதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. கேரள மாநிலம் கொச்சி களமச்சேரியில் 1.5 மணி நேரத்தில் 100 மில்லிமீட்டர் மழை பெய்ததால் பொதுமக்களின் இயல்பு வாழ்க்கை பாதிக்கப்பட்டது. எர்ணாகுளம், கொல்லம் மாவட்டங்களில் பரவலாக மழை பெய்து வரும் நிலையில் கொச்சி களமச்சேரியில் 1.5 மணி நேரத்தில் 100 மில்லிமீட்டர் அளவுக்கு மழை கொட்டி தீர்த்துள்ளது. அங்குள்ள இன்ஃபோ பார்க் பகுதியில் வெள்ளம் தேங்கியதால் வாகன போக்குவரத்து முடங்கியுள்ளது. மேக வெடிப்பு காரணமாக இந்த மழை பெய்துள்ளதாக கொச்சி பல்கலைக்கழக துணை பேராசிரியர் அபிலாஷ் கூறியுள்ளார். மேக வெடிப்பால் பெய்யும் மழையால் வெள்ளப்பெருக்கு, மண் சரிவு ஏற்பட வாய்ப்புள்ளதாகவும் அவர் தெரிவித்திருக்கிறார். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.